இந்த காணம் எதுக்காக வறுக்கிறேன் அப்படின்னா, காணம் துவையல் செய்கிறதுக்காக தான். ரொம்பவுமே ஹெல்த்தியான காணம் துவையல் செய்கிறத பற்றி தான் நான் அன்றைக்கி வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். காணம் துவையல் அரைக்கிறதும் அப்புறமாட்டி புளி தண்ணி செய்கிறத தான் அன்றைக்கி வீடியோவில் வந்து கொடுக்குறேன். முதல்ல இன்றைக்கி இதை தான் நான் செஞ்சேன். அதை வந்து சரி நம்ம வீடியோவே இதை கொடுக்கலாமேன்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆரம்பித்தேன், வீடியோ எடுத்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து காணத்தை வந்து நல்லா வணக்கிட்டேன். கொஞ்சம் பொடின்னு வர்றதுக்கு வறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அரைக்க முடியும். இப்போ வந்து வத்தல், பூண்டு, சீரகம் இதையெல்லாம் நான் வந்து இப்போ வணக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். வெறும் வடச்சட்டியில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் அது கூடவே தேங்காவை வந்து குட்டியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து வந்து வணக்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அது வந்து நமக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வெறுமனே இதெல்லாம் வணக்காமல் போட்டோம்னா அதில் வந்து நமக்கு இருக்கிற டேஸ்ட்டை விட வணக்கி போடுறப்ப டேஸ்ட்டு இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை முயற்சி பண்ணுறேன். நீங்களுமே இதை முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணம் துவையல் வந்து இப்போ செய்கிறது பிடிச்சிருக்குது, ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா கீழே தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வாங்க இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். எல்லாத்தையுமே மொத்தமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அதை அரைச்சிட்டோம்னா நமக்கு காணம் துவையல் ரெடி. இங்கே வந்து புளி தண்ணி அப்படின்றது வந்து நான் காட்டுறேன். இந்த வத்தல் வந்து புளி தண்ணிக்குள்ளே போட்டு பிணையிறதுக்காக தான் நான் அந்த வத்தலை வந்து இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கேன். வெறும் வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நம்ம இப்படி பண்ணுறப்ப அதில் எண்ணெயும் இருக்காது, நல்லா சூடாயிரும், நல்லா கருப்பாயிரும். அப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம புளி தண்ணி பண்ணிடுறதுக்கு. புளியும் ஊற போட்டாச்சு. இங்கே வந்து இந்த வத்தலை சுட்டு வச்சுட்டு நம்ம போய் வந்து அதை காண துவையல் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே ஃபுல்லாக சூடு ஏறிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து காணத்தை சேர்த்துக்கிட்டேன். ரெண்டாவது நம்ம இந்த வெறும் வடைச்சட்டியில் போட்டு எல்லாத்தையுமே வணக்கி வச்சுருந்த எல்லாத்தையுமே உள்ளே இப்போ போடலாம். ஒரு கையிலையே கேமரா, ஒரு கையிலையும் அந்த பாத்திரத்தை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. தேவையான உப்பு இதை போட்டுட்டு நம்ம வந்து இனிமே போய் அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து சிலவங்களுக்கு ஃபுல்லாக ஃபைனாக இருந்தால் பிடிக்காது, சிலவங்களுக்கு ஃபைனாக இருந்தால் பிடிக்கும். எனக்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா அரைப்பட்டிருந்தா தான் சாப்பிட நல்லாயிருக்கும்னு சொல்லி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி, நல்லாயிருக்கும். இனிமேல் நம்ம புளி தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற போட்டிருந்தோம்ல புளி, அந்த புளியை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கையை விட்டு நல்லா அதில் உள்ள எல்லா புளியோட அந்த இதுவும் எசன்ஸும் உள்ள இறங்குறப்ப நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம அதை வந்து வடிகட்டணும். அதை நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல சுட்டு வச்ச வத்தல், இப்போ அந்த வத்தலை நம்ம எடுத்து நல்லா காஞ்சி போய் இருக்கும். நம்ம அப்படி பிச்சோம்னா அப்படி பொடியாக தூளாக ஆகும், அப்படி வந்து விழும். இந்த இதை நம்ம அந்த புளி தண்ணியில் சேர்க்கணும். அப்படி பிணைஞ்சி அதில் விடணும். நம்ம விட்டுட்டு இப்போ பாருங்கள், எல்லா வத்தலுமே சுட்டாவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புளி மிக்ஸி ஜாரில் உள்ள கொஞ்சோண்டு அந்த சட்னியோடு இருக்கும்ல, அதை வந்து நம்ம அலசி உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த காரத்தோட அந்த தன்மை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சின்ன பொடியாக கட் பண்ண நம்ம சின்ன வெங்காயம் இருக்குது. அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கணும். பச்சையாக தான் அதையும் உள்ளே போட்டு நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா இப்போ கலக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டோன்னா நமக்கு ஃபுல்லாக காணம் துவையல் அண்ட் புளித்தண்ணி ரெடி. இது வந்து சாப்பிட்டா உண்மையாகவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே சாப்பிட்லன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.